சரவா சிபுவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் மக்கள் தலைவர்கள் போட்டியிட வேண்டும் என்று சுற்றுலா மேம்பாடு மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சரும் பிந்துலு நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பிட்ட பகுதிகளின் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் தனது எஸ்பிடிபி கட்சியின் வேட்பாளர்களை வாபஸ் செய்வதற்கு தாம் வலியுறுத்துவேன் என்று அவர் கூறினார். மக்களுக்கு சேவையாற்ற மக்களுடன் மக்களாக வாழ்பவர்கள் ஊராட்சி பொறுப்புகளில் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கு இன்று மலேசிய அரசால் டர்ஜா யாங் மகா உத்தாமா கராபாட் திராஜா மலேசியா DKM எனும் பட்டம் வழங்கப்பட்டது. DKM என்பது மோஸ்ட் எக்ஸலன்ட் ஆர்டர் ஆஃப் தி ராயல் ஃபேமிலி ஆஃப் மலேசியா என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது மலேசியாவின் மாமன்னருக்கு என நியமிக்கப்பட்ட மலாய் ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்படும் மலேசிய கூட்டாட்சி விருது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இப்பட்டத்தை வழங்கினார். பேரரசியார் ராஜா ஷாரித் ஷோஃபியாவுக்கு டர்ஜா உத்தாமா ஸ்ரீ மக்கோத்தா நெகாரா எனும் DMN பட்டம் வழங்கப்பட்டது. விழாவில் துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடி, துணை பிரதமர் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப், தலைமை நீதிபதி தெங்கு மைமுன் துவான்மாட் மற்றும் அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ முகமது ஷூகி அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுமை ஸ்லாங்கூர் 1ஆம் கட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் மாற்றும் பணிகள் இன்று இரவு 7 மணிக்கு முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கிள்ளான் பள்ளத்தாக்கில் பாதிக்கப்பட்ட 7 பகுதிகளில் உள்ள பயனர்கள் நீர் விநியோகத்தை எதிர்பார்க்கலாம். நாளை வியாழக்கிழமை அதிகாலை 3 மணி முதல் கட்டம் கட்டமாக சீரமைக்கப்படும். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு சுமார் 20 விழுக்காடு மற்றும் மறுநாள் அதிகாலை 3 மணிக்குள் 90 விழுக்காடு வரை நீர் விநியோகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை நண்பகல் நீர் விநியோகம் முழுமையாக சீரமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க அதிகாரிகளை நிர்பந்திக்கும் முயற்சியில் 2 பிரமாண பத்திரங்களை ஆதாரமாக இன்று உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நஜீப்பின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக அம்னோ துணைத் தலைவர் வான் ரோஸ்ரி வான் இஸ்மாயில் கடந்த மாதம் இறுதியில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரமும் ஆதாரமாக அனுமதிக்கப்பட்டது. இதன் விளைவாக நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்க நஜீப்புக்கு அனுமதி வழங்கலாமா என்பது குறித்து இன்று தீர்ப்பளிக்கவிருந்த நிலையில் நீதிபதி அமர்ஜித் சிங் தனது முடிவை ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். போர்ட் கிளானில் இதுவரை பதிவு செய்யப்படாத மிகப்பெரிய கடத்தல் கும்பல் இன்று பல ஏஜென்சிகளின் குழுக்களால் முறியடிக்கப்பட்டது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தலைமையிலான சிறப்பு நடவடிக்கையில் அரச மலேசிய சுங்கத்துறை மற்றும் உள்நாட்டு வருவாய் வாரியம் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் இது சாத்தியமானது. இந்நடவடிக்கை மூலம் வரி செலுத்தாத பல்வேறு சரக்குகளை சோதனையின்றி கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 19 கண்டெய்னர் லாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. காவல்துறை ஊழியரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மாற்றுத்திறனாளியான இ-ஹெயிலிங் ஓட்டுநரிடம் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் புக்கிட் ஹமானில் விசாரணை நடைபெற்றது. 46 வயதான ஓம் இங் கியூங் என்ற அந்த மாற்றுத்திறனாளி மாலை 3:30 மணி அளவில் புக்கிட் ஹமானை விட்டு வெளியேறினார். சட்ட நிபுணர்கள் லத்திஃபா கோயா, என் சுரேந்திரன் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகியோருடன் ஓம் காலை 10:45 மணிக்கு வந்தார். தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களையும் புக்கிட் ஹமானில் உள்ள குற்றப்புலனாய்வு துறைக்கு விசாரணைக்கு உதவுமாறு முன்பு அறிவுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியா மடானி ஜீவா மெரிடேக்கா என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இவ்வாண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான சுதந்திர தினம், மலேசிய தினத்திற்கான சின்னம் மற்றும் கருப்பொருள் அறிவிப்பு விழாவில் ஃபமி ஃபாஜில் இதனை தெரிவித்தார். சுதந்திர மாதம் மற்றும் ஜலோர் கெமிலாங் கொடி பறக்கவிடும் விழா ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என்று அவர் கூறினார். பினாங்கு சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்னோ முழு ஆதரவை ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளருக்கு வழங்கும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ அமட் மஸ்லான் தெரிவித்துள்ளார்.
ஒற்றுமை கூட்டணியில் தேர்தல் தொடர்பாக கட்சிகளுக்கு இடையே எந்தவொரு மனக்கசப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமாட் மஸ்லான் உறுதிப்படுத்தினார். அம்னோவை பொறுத்தவரையில் கட்சியின் தொண்டர்கள் அம்னோ தலைமையிலான முடிவுக்கு கட்டுப்படுவதை பிரதானமாக கொண்டு செயல்படுவதாக அமாட் மஸ்லான் கூறினார். இஸ்ரேல் கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமான ஜிம்மின் கொள்கலன்களை நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது என்பதில் அமைச்சரவை உறுதியாக உள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். அந்த கப்பல் நிறுவனத்திடமிருந்து கொள்கலன்களை வாடகைக்கு எடுத்த பல நிறுவனங்கள் அக்கப்பலை மலேசியாவிற்கு கொண்டு வர முயற்சித்ததை தாங்கள் கண்டறிந்ததாக ஃபோமி ஃபாஜில் கூறினார். மலேசியாவின் முன்னணி வங்கியான பேங்க் ரயாட் இந்திய தொழில் முனைவோர்களுக்கு 50 மில்லியன் கடன் உதவியை வழங்க முன்வந்துள்ளது நன்றிக்குரியது என்று தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். தொழில் முனைவோர் கூட்டுறவு அமைச்சின் PMKSின் வாயிலாக சிறு குறு இந்திய வணிகர்களுக்கு மட்டும் இது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் வணிக மூலதனத்திற்கு இந்த 50 மில்லியன் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்றும் டத்தோ ரமணன் தெரிவித்தார். இத்திட்டத்தின் வாயிலாக 1000 வெள்ளி முதல் 50,000 வெள்ளி வரையில் முதல் கட்ட கடன் உதவிகளை பெற முடியும் என்று அவர் கூறினார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.